100 நாள் வேலை கோரி ஊராட்சி அலுவலகம் முன்பு முதியோர் ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் வன்னிப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்த கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 200 நாள் வேலை, தினக்கூலி ரூபாய் 700 கூடுதல் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டனர். காலை முதல் ஊராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் போராட்டக்காரர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். பின்னர் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை தான் நம்ம ஜூலை மாசம் சேர்க்கிறோம். இப்போ உங்க மனுவை ஏத்துக்கிறேன். நம்ம திருத்தம் இன்றி செயல்படுத்து, திருத்தம் இன்றி செயல்படுத்து, திருத்தம் இன்றி செயல்படுத்து, திருத்தம் இன்றி செயல்படுத்து. போராட்டம் 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 போராட்டம். வேலை வேண்டி போராட்டம், வேலை வேண்டி போராட்டம். மனு கொடுக்கும் போராட்டம், மனு கொடுக்கும் போராட்டம். ஊராட்சி மன்றங்களில், ஊராட்சி மன்றங்களில், ஊராட்சி அலுவலகங்களில், ஊராட்சி அலுவலகங்களில் வேலை கேட்டு, வேலை கேட்டு, வேலை கேட்டு பயோமெட்ரிக் திட்டத்தை, பயோமெட்ரிக் திட்டத்தை, பயோமெட்ரிக் திட்டத்தை, பயோமெட்ரிக் திட்டத்தை கருவிழியை ஸ்கேன் செய்யும், கருவிழியை ஸ்கேன் செய்யும் புதிய திட்டத்தை, புதிய திட்டத்தை கைவிடு, 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 கைவிடு. ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். வேண்டும் 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 வேண்டும். 100 நாள் வேலை, 100 நாள் வேலை, 100 நாள் குறையாமல், 100 நாள் குறையாமல் வேண்டும் 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 வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக, மகாத்மா காந்தி. நாம சங்கத்துல இருந்துதான் இந்த போராட்டம் முன்னெடுக்கிறோம். இந்த சங்கத்துடைய பொன்னேரி சங்கத்தோட பொறுப்புல நாங்க இருக்கிறோம். வன்னிப்பாக்கம் ஊராட்சி மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இந்த குக்கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் என கூறப்படுகிற தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 3-4 ஆண்டுகளாக தொடர்ச்சியான வேலையின்மை, இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய விபிஜி ராம்ஜி திட்டத்தின் அடிப்படையில் புதிய வேலை என்பதை கொடுக்கப்படவில்லை. பழைய வேலை திட்டமும் ஏப்ரல் மாதத்தோடு முடிவடைஞ்சதுனால வேலை இல்லாமல் இங்கே நிலவுது. எல்லாமே வயதான மூப்படைந்த பெரியவர்கள் என்றதுனால அவங்க மாற்று வேலைன்றது வேறு எதுவுமே கிடையாது. விவசாய கூலி வேலைகளுக்கும் அவங்களுக்கு போக முடியாத ஒரு சூழல். அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பயோமெட்ரிக் முறை, கருவிழியை ஸ்கேன் பண்ணிவிட்டு இவங்களுடைய வேலையை பதிவு செய்யக்கூடிய முறையை சரியாக இவங்களால் ஃபாலோ பண்ண முடியல. இதனால் பொதுமக்கள் வந்துட்டு கடும் அவதியை மேற்கொள்கிறாங்க. இதை அரசாங்கம் கவனித்து இந்த பயோமெட்ரிக் முறையை தடை செய்து பழைய 100 நாள் திட்டமான பழைய திட்டத்தின் அடிப்படையிலேயே வேலையை வழங்கணும். புது திட்டம் அமலாக்கப்படும் வரையில் பழைய திட்டத்தின் அடிப்படையில் வேலை வழங்கணும்னு கூறி வன்னிப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு வெளியில் 9 மணியிலிருந்து காத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இவங்களுடைய மனுக்களை இன்னும் வராததுனால 2 மணி நேரமாக பசியில் பொதுமக்கள் இங்கேயே காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவுது. நான் சதீஷ்குமார், விவசாய தொழிலாளர் சங்கத்தின் புனேரி பகுதி செயலாளர். Besok ke filmnya.